மாணவர்களுக்கும் எனது வணக்கம். இந்த தமிழம் யூடியூப் சேனலின் ஊடாக தொழில்நுட்பவியலில் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக தொழில்நுட்பத்திற்கான விஞ்ஞான பாடத்துக்குரிய மீட்டல் பயிற்சியை வழங்க உள்ளோம். ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த தமிழம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதுடன் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆகவே நாங்கள் இந்த லூப்புக்கு, அதாவது இந்த மூடிய சுற்றுக்கு நாம் பயன்படுத்த போறோம். அது மூன்றாவது லூப் சைடு எடுத்திருக்கேன். அதாவது பி டி என்றது டி எஃப் சக, அதாவது இது ஃபுல்லா ஒரே தடை தான். இது தடை இல்ல, இதுக்கு தடை இல்லை. ஆகவே நாங்கள் இதுக்கு மட்டும்தான் இருக்கோம். ஆகவே நான் எழுத போறேன் மூன்றாவது சுற்றுக்கு பி டி எஃப் சக DF சக FC சக CB CD VFC சக VCD சமன் 0. இந்த இது என்ன, இதுல ஒன்றும் இல்லாத நான் நேரடியாக இருக்கேன். BDF இந்த இது குறுக்கல் அழுத்தம் சக FC சக CD. ஆகவே இங்க பார்த்தோம்னு சொன்னா இங்க D ல இருந்து F, அதாவது F ல இருந்து D கழிக்கணும். இங்க மின்னோட்டம் D ல இருந்து F க்கு போகுது. ஆகவே D ல அழுத்தம் அதிகம், F ல அழுத்தம் குறைவு. ஆகவே அழுத்தம் கூடின இடத்துல இருந்து தான் குறைந்த இடத்துக்கு மின்னோட்டம் போகும். ஆனா கழிக்கக்குள்ள இதுல குறைவு, F ல இருந்து D கழிக்கக்குள்ள மறைப்பெருமானம் எடுக்கும். ஆகவே மாறை இதுல 10 தர I4 முதலாக முடிஞ்சது. அதே போல FC, C ல இருந்து தான் F கழிக்க வேணும். இங்க பாத்தீங்கன்னா C ல இருந்து F க்கு மின்னோட்டம் போகுது. ஆகவே C ல அழுத்தம் கூட இருக்கு, F ல அழுத்தம் குறைய இருக்கும். ஆகவே C ல இருந்து F கழிக்கக்குள்ள பிளஸ் பெருமானம் எடுக்கும். ஆகவே பிளஸ் 5 தர I1. அடுத்ததாக C ல இருந்து D, சாரி D ல இருந்து C, D ல இருந்து C. ஆகவே இங்க பார்த்தோம்னு சொன்னா D ல இருந்து C, D ல இருந்து C கழிக்க வேணும். ஆனா அழுத்தம் C ல அதிகமா இருக்கு, D ல குறைவா இருக்கு. ஏன்னா மின்னோட்டம் C ல இருந்து D க்கு போகுது. ஆகவே நாங்க D ல இருந்து C கழிக்கக்குள்ள இதுல மறைப்பெருமானம் எடுக்கும். மறை சாரி நேர்பெருமானம் எடுக்கும். C ல அதிகம், D ல குறைவு. ஏன்னா C ல தான் போகுது. ஆகவே பிளஸ் 20 தர I3 சமன் 0. இதுல என்ன C ல சாரி இதுல மாறி வரணும்னு நினைக்கிறேன். D ல இருந்து கழிக்கும், D ல குறைவு. ஆகவே C ல அதிகம். ஆகவே மறைபெருமானம் மறையல். இவன் D ல இருந்து C கழிக்கும். ஆகவே D ல குறைவன்றதான C ல இருந்து இங்க வருது மின்னோட்டம். ஆகவே இதுல குறைவு, இதுல அதிகம். ஆகவே குறையில இருந்து நாங்க அதிகத்தை கழிக்குள்ள மறைபெருமானம் வருது. ஆகவே நாங்க இத பார்த்தோம்னா 5 I1 சமன் இதில் அங்காரம் கொண்டு போனா 10 I4 சக 20 I3. 5 சுருக்கி விட்டோம்னு சொன்னா I1 சமன் 2 I4 சக 4 I3. இது மூன்றாவது சமன்பாடு. நாங்க இன்னொரு சமன்பாடு எடுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த சந்தில நான் கிர்ச்சோஃப்பின் சந்தி விதியை பயன்படுத்த போறேன். ஆகவே கிர்ச்சோஃப்பின் சந்தி விதி, இந்த சந்தில மின்னோட்டங்களின் அட்சர கணித கொடுத்தது 0. அதாவது நாங்கள் அந்த சந்தியை எடுத்தோம்னு சொன்னா அந்த சந்தியை நோக்கி வர எல்லாம் பிளஸ் என்று எடுத்தால் அதை விலத்தி போறாக்கள் மைனஸ், அல்லது நாங்க விலத்தி போறாக்களை பிளஸ் என்று எடுத்தால் நோக்கி வராக்கள் மைனஸ். ஆகவே நான் இங்க பாத்தீங்கன்னா நோக்கி வருது என்ன, I2 இதுல இருந்து விலத்தி போகுது மைனஸ் I4 மைனஸ் I3 சமன் 0. இதுதான் கிர்ச்சோஃப்பின் முதலாவது சந்தி விதி. ஆகவே I2 is equal to, அதாவது I2 இதுல நாங்க ஒரு பிளவு இருக்கோம்னு நினைக்கிறேன். இது I2 இதுக்குள்ள வாரது. நான் இங்க I3 என்று போட்டிருக்கேன். I2 இதுவும் I2. ஆகவே இங்க I2 வரணும். இதுக்குள்ள வாரது 20 I2 தான், நான் 20 I3 என்று போட்டேன். ஆகவே இப்ப I2 is equal to I3 சக I4. இது நான்காவது சமன்பாடு. நான் இந்த நான்காவது சமன்பாடை I2க்கு பதிலா பிரதியிட போறேன். நான் நான்காவது சமன்பாட்டை
மூன்றில் பிரதியிட ஏன்னா சுருக்கிறதுகளுக்காக. ஆகவே நான் 3ல பிரதியிட்டோம்னு சொன்னா I1 சமன் 2I4 சக 4I2. ஆகவே 4I3 சக I4. ஆகவே I1 சமன் 2I4 சக 4I3 சக 4I4. ஆகவே நாங்க கடைசியா ஒரு சமன்பாடு எடுத்தா I1 சமன் இந்த 2 4I3 சக 6I4. இது 5வது சமன்பாடு. ஆகவே நாங்க இந்த 5 சமன்பாடுகளையும் பயன்படுத்தி I1 I2 I3 I4 நாங்க இது கணிக்க போறோம். இது இல்ல பிசிக்ஸ் இல்ல, இது மேத்ஸ் தான். இல்ல நாங்க என்ன ஒருங்கமை சமன்பாடு நாங்க தீர்க்கிற முறையில நாங்க இப்ப தீர்த்து காட்ட போறோம். இந்த அளவு பெரிய ஒருங்கமை சமன்பாடுகளுக்கு உண்மையிலே எக்ஸாமுக்கு வராது. ஒரு பயிற்சிக்காக நான் உங்களுக்கு இதை செய்து காட்டுறோம். ஆகவே நாங்க இனி சுருக்கிற முறை எப்படி என்று பார்ப்போம். ஆகவே முதலாவது சமன்பாடு 5I2 சக 2I3 சமன் 25. இது முதலாவது சமன்பாடு. நாங்க இதுக்கு முதல் எடுத்த சமன்பாடை நான் முதல்ல எழுத போறோம். அதுக்கப்புறம் ஒருங்கமை சமன்பாடை நாங்க தீர்க்க போறோம். 4 தெரியாக்கணியம் இதுல இருக்கு. மொத்தம் 5 4 தெரியாக்கணியம் நாங்க கண்டா போதும். ஆகவே நான் முதல்ல ஒருங்கமை சமன்பாடு எழுதி போட்டு நாங்க தீர்க்கிற முறையை பார்க்க போறோம். நீங்க இந்த தீர்க்கிற முறையில ஓரளவு தெரிஞ்சா போதும். அவ்வளவு பெருசா உங்களுக்கு கேள்வியில வராது. ஆகவே நான் இரண்டாவது 3I1 சக 2I4 சமன் 20. இது இரண்டாவது சமன்பாடு. மூன்றாவது சமன்பாடு I1 சமன் 4I2 சக 2I4. இது மூன்றாவது சமன்பாடு. எங்களுக்கு நான்காவது சமன்பாடு I2 சமன் I3 சக I4. இது நான்காவது சமன்பாடு. இதுல பயன்படுத்தி நாங்கள் அஞ்சாவது சமன்பாடு எடுத்தோம். I1 சமன் இதுல பிரதியிட்டு I1 சமன் 4I3 சக 6I4. இவ்வளவுதான் நாங்க எடுத்த சமன்பாடு. இதை வச்சுக்கொண்டு நாங்க இலகுவா நாங்க பாருங்க எப்படி தீர்க்க போறோம்ன்றது. முதல்ல நான் இந்த ரெண்டு சமன்பாட்டிலையும் I2 இருக்கு. I2 பதிலா இதை கொண்டு பிரதியிட போறோம். I1 I2 முதலாவது சமன்பாடு பிரதியிட போறோம். ஆகவே நான்காவது 4ஐ 1இல் பிரதியிட. 1இல பிரதியிட்டா பாத்தீங்கன்னா 5 I2க்கு பதிலா I1 I3 சக I4 சக 2I3 சமன் 25. ஆக நாங்க இதை சுருக்கணும்னு சொன்னா 5 இங்க 2 இருக்கு 7I3 சக 5I4 சமன் 25. இது ஆறாவது சமன்பாடு. இதே போல நான் இந்த I1 நான் இரண்டாவது சமன்பாடுல பிரதியிட போறேன். ஆகவே நாங்க இது ஐந்தாவது 5ஐ 2இல் பிரதியிட 5 2ல பிரதியிட்டோம்னு சொன்னா என்ன இருக்கு I1. அவை 3 I1க்கு பதிலா 4I3 சக 6I4. I1க்கு பதிலா இங்க 1 போட்டிருக்கேன். சக 2I4 சமன் 20. ஆகவே நாங்க இங்க பாத்தீங்கன்னா பெருக்குனா 12 இதுல 8. ஆகவே 12I3 சக 6 18 20I4 சமன் 20. ஆக நான்கால சுருக்கி விட்டா 3I3 சக 4I நான்கால சுருக்கி விட்டா 5I4 சமன் இதுல நாங்க 4ஆல சுருக்கி விட்டா 5, இது 4ஆல சுருக்கி விட்டா 5. இது 7வது சமன்பாடு. இப்ப விட வந்தது 6 7 பாருங்க 5I4 இங்க 5I4 ஒண்ணு தொண்ட கழிச்சு விட்டோம்னு சொன்னா ஆகவே 6ல இருந்து 7 கழிச்சு விட்டோம்னு சொன்னா இந்த 5ம் இந்த 5ம் போயிடும். ஆகவே 7ல 3 போனா 4I3 சமன் 20. ஆகவே இதுல இருந்து என்ன I3 சமன் 5 ஆம்பியர். ஆகவே I3 சமன் 5 ஆம்பியர் எடுத்திருக்கேன். ஆகவே I3 சமன் 5 ஆம்பியர். இதை நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா 7வது சமன்பாடுல பிரதியிட போறேன். ஆகவே
I3 சமன் I3 சமன் 5 ஆம்பியரை 7 பிரதியிட 7 பிரதியிட 7 பிரதியிட 3 தர 5 சக 5 I4 சமன் 5 என்றால் அவை 15 சக 5 I4 சமன் 5 அங்கால கொண்டு போனா 5 I4 சமன் மறை 10 இதுல இருந்து நாங்க எடுக்கலாம் என்ன இங்கால போனா மறை 10 இதுல இருந்து பிரிச்சோம்னு சொன்னா I4 is equal to மறை 2 ஆம்பியர் ஆகவே I4 கண்டாச்சு I3 கண்டாச்சு இத பயன்படுத்தி I1 ஐயும் I2 ஐயும் நாங்க காண போறோம் ஆகவே உங்களுக்கு தெரியும் I2 சமன் I3 சக I4 இதுதான் நாங்க இதுக்கு கண்ட 4வது சமன்பாடு 4வது சமன்பாடு இதுல நான் பிரதியிட போறேன் ஆகவே I3 நாங்க கண்டாச்சு 5 சக மறை 2 இது சமன் 3 ஆம்பியர் I2 ஆகவே I2 3 ஆம்பியர் இதுல இருந்து நாங்க I1 காண போறோம் ஏதாச்சும் ஒரு சமன்பாட்டை பயன்படுத்தலாம் நான் முதலாவது 2வது சமன்பாட்டை பிரதியிட போறேன் 2 பிரதியிட 2வது சமன்பாடு 3 I1 சக 2 I4 சமன் 20 இது 2வது சமன்பாடு ஆகவே நான் 3 I1 இதுல பாத்தீங்கன்னு சொன்னா I2 சக 2 தர மறை 2 இது சமன் 20 ஆகவே 3 I1 சமன் அங்கால ஒன்றா 24 ஏன்னா 2 4 அங்கால ஒன்றா 24 ஆகவே I1 சமன் 8 ஆம்பியர் ஆகவே I1 I2 எல்லாம் கண்டாச்சு இனி நாங்க எங்கட வினாக்கு நாங்க வருவோம் முதலாவது வினா கலத்தினால் பிறப்பிக்கப்படும் மின்னோட்டம் யாது கலத்தினால் பிறப்பிக்கப்படும் மின்னோட்டம் I ஆகவே I தெரியும் I1 சக I2 ஆகவே I சமன் I1 சக I2 அதாவது எங்கட கிர்ச்சாஃப்பின் சந்தி விதிப்படி I1 சக I2 ஆகவே I1 8 சக I2 நாங்க இதுல கண்டுக்க 3 ஆகவே I சமன் 11 ஆம்பியர் ஆகவே மின்னோட்டம் வழங்கிய மின்கலம் வழங்கிய மின்னோட்டம் 11 ஆம்பியர் இரண்டாவது வினா 5 ஓம் தடையினூடாக செல்லும் மின்னோட்டத்தை கணிக்க 5 ஓம் தடையினூடாக செல்லும் மின்னோட்டம் என்ன இருக்கு I1 ஆகவே நாங்க I1 கண்டாச்சு ஆகவே 5 ஓம் தடையினூடாக செல்லும் மின்னோட்டம் I1 8 ஆம்பியர் தான் இதுல விட கேள்வி வந்து 5 ஆம்பியர் ஊடாக செல்வது I1 போகுது I1 கண்டாச்சு ஆல்ரெடி ஆகவே 8 ஆம்பியர் மூன்றாவது வினா 6 ஓம் தடையினால் விரயமாக்கப்படும் வலு யாது அதாவது 6 ஓம் தடையினால் விரயமாக்கப்படும் வலு 6 ஓம் தடை இங்க இருக்குது I3 தான் போகுது ஆகவே P சமன் I வர்க்கம் R பயன்படுத்த போறோம் ஆகவே 6 ஓமிக்கு P சமன் I வர்க்கம் R ஆகவே I வர்க்கம் என்ன I3 இதனூடாக போகுது I3 வந்து 5 ஆம்பியர் 5 இன் வர்க்கம் தர R 25 ஆகவே 25 தர R இது சமன் 6 30 3 மிச்சம் 12 15 ஆகவே 150 வாட் இரண்டாவது கட்டுரை வினா அருகிலுள்ள மின்சுற்றை பயன்படுத்தி பின்வருவனவற்றை காண்க முதலாவது வினா 10 ஓம் தடையினூடாக செல்லும் மின்னோட்டத்தை கணிக்க அதாவது ஒரு மின்சுற்று தந்திருக்கு கேள்வி 10 ஓம் தடையினூடாக செல்லும் மின்னோட்டம் யாது கேள்வி இது ஒரு எளிய மின்சுற்று நாங்க இத கிர்ச்சாஃப்பின் லோ பயன்படுத்தி நாங்க இதை இலகுவா கணிக்க முடியும் நீங்க வேற முறையில கணிக்க முடியும் நான் கிர்ச்சாஃப்பின் லோ பயன்படுத்தி இதுக்கு முதல் நாங்க ஒரு வினா செய்தோம் அதே போல இது மிகவும் எளிமையானது நாங்க அதை பயன்படுத்தி இந்த சுற்றினூடாக செல்லும் மின்னோட்டத்தை முதல்ல கணிச்சோம்னு சொன்னா ஏனைய வினாக்களுக்கு இலகுவா நாங்க விடையளிக்க முடியும் ஆகவே இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 60 வோல்ட் மின்கலம் ஆகவே இது ஒரே ஒரு மின்கலம் இருக்கு ஆகவே நான் எடுத்து இது மின்ன வழங்கும் I என்று எடுத்திருக்கேன் முதல்ல நாங்க எந்த மின் சுற்றாக இருந்தாலும் முதல் மின்னோட்டத்தை வழங்கி பார்க்கணும் அப்பதான் எங்களுக்கு இலகுவாத அந்த கேள்வியை செய்ய முடியும் ஆகவே இதுக்குள்ள I வருதுன்னு சொன்னா இதுக்குள்ள I ஆகவே இது வந்து 10P என்று எடுத்துக்கலாம் I1 இதுக்குள்ள I2 10P பிரிஞ்சு போகுது ஆகவே இதுக்குள்ள I1 நான் எடுக்கிறேன் ஆகவே இதுக்குள்ள I1 வந்து இதுக்குள்ள I2 வரும் ஆகவே I1 சக I2 அதாவது கிர்ச்சாஃப்பின் சந்தி விதிப்படி எங்களுக்கு தெரியும் I சமன் I1 சக I2 ஆக வந்து சேருது ஆக இந்த சர்க்யூட் நாங்க பூரணமா மின்னோட்டம் குடிச்ச சரி அதாவது எவ்வளவு மின்னோட்டம் வெளிவிடுதோ மின்கலம்
அவ்வளவும் வந்து சேரும்னு சொன்னா நம்ம மின்னோட்டத்தை குறிச்சது சரி. ஆகவே இந்த மின்னோட்டம் குறிச்சிருக்கேன். இப்ப நான் இதுல நிறைய சுற்று இருக்குது, மூடிய சுற்று இருக்குது, இந்த மூடிய சுற்று, இது மூடிய சுற்று இருக்குது. ஆகவே நான் முதல்ல இந்த மூடிய சுற்று எடுத்தேன். இந்த மூடிய சுற்று ஏ நான் பி சி டி என்று நான் லேபிள் பண்றேன். டி இ எஃப் இ எஃப் ரைட். ஆகவே இப்ப எங்களுக்கு கிரிக்கோஸின் முதலாவது கிரிக்கோஃபின் சந்தி விதிப்படி என்ன ஒரு மின் சுற்றில் உள்ள சந்தி ஒன்றின் மொத்த மின்னோட்டங்கள் நட்சகணியை கொடுத்தவை 0. அதாவது மின்னோட்டம் 0 முதலாவது சொல்லும். அதன்படி நான் முதலாவது எழுதலாம். இதுல I சமன் I1 சக I2. இது முதலாவது ஒரு தரவு நான் இந்த விதியில் இருந்து நான் எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு. ஆகவே இப்ப முதலாவது இந்த சுற்றுக்கு முதலாவது சுற்றுக்கு கிரிக்கோஃபின் விதியை பயன்படுத்தினா என்ன மொத்த மின்னழுத்த அதாவது அழுத்த வேறுபாடை மொத்தமா கூட்டணும்னு சொன்னா அது 0 இருக்கு. முதலாவது மின்னோட்டம் 0 சொல்றா, அது அழுத்த வேறுபாடு 0 சொல்றேன். ஆகவே நாங்க இதை எடுத்து சொன்னா பி நான் இப்படி வரைந்து அழைக்கிறோம் ஏபி பிசி சிடி டிஏ. பிஏபி சக பிபிசி சக பிசிடி சக பிடிஏ சமன் 0. இதைத்தான் சொல்றேன் அழுத்த வேறுபாடு மொத்தம். நான் இது வெறும் கம்பி தான், அதால இதுக்குள்ள அழுத்த வேறுபாடு இருக்காது. அது கடத்தி என்ற தடையற்ற கடத்தி, அதுல மீனிங் அந்த கோடாக்கணும்னா அதுல கருத்து தடையற்ற கடத்தின்னு சொல்லி நான் இதில் அழுத்த வேறுபாடு இருக்கிறது நிச்சயமா இருக்கும். முதல்ல நாங்க பார்த்தோம் ஏரியா, நான் இதை பற்றி நிறைய சொல்லியிருப்பேன். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து இங்க மின்னோட்டம் போது, ஆனா அழுத்த வேறுபாடுன்றது பி இறுதி ஏ ஆரம்பம், இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிக்கணும். இறுதியில இதுல இருக்கிற அழுத்த வேறுபாடுல இருந்து ஆரம்பத்தில் இருக்கிற அழுத்த வேறுபாடு கழிக்கணும். ஆனா இந்த துண்டை எடுத்தோம்னு சொன்னா மின்னோட்டம் ஏல இருந்து பிக்கு போகுது. ஆகவே ஏயில் அழுத்தம் கூட இருக்கணும், பியில் அழுத்தம் குறைய இருக்க வேண்டும். ஆகவே பியில் அழுத்தம் குறைய இருக்கும், ஏயில் அழுத்தம் கூட இருக்கும். கழிக்கக்குள்ள குறைஞ்ச பெருமானத்துல இருந்து கூடிய பெருமானங்களுக்கு மைனஸ்ல வரும். ஆகவே மைனஸ் அது பெருமானம் ஐதர பி சமன் ஐயா. இது முடிஞ்சு. இங்க பாத்தீங்கன்னா சீல இருந்து பிஏ கழிக்கணும். பியில அழுத்தம் கூட சீல அழுத்தம் குறைய மின்னோட்டம் இப்படி போகுது, பியில இருந்து சிக்கு போகுது. ஆகவே இது மைனஸ்ல வரும், மைனஸ் I2 தர 10. இதுல அழுத்த வேறுபாடு இருக்காது என்று சொன்னா இது தடையற்ற ஒரு கம்பி. ஆகவே ஏல இருந்து அழுத்தத்தை பியில இருந்து கழிக்கணும். ஏல அழுத்தம் கூட இருக்குமேடா, அதான் மின்னோட்டம் பழகுது. அது மின்கலத்துல பிளஸ்ல அழுத்தம் கூட, மற்றது மைனஸ்ல அழுத்தம் குறைவு. ஆகவே பிளஸ் 60 சமன் 0. நான் இப்ப இதுக்கு ஐக்கு பிரதியிட போறேன் இலகுவா ஒருமிக்க செய்யறதுக்காக. அவை மைனஸ் 8 I1 சக I2 சய 10 I2 சக 60 சமன் 0. ஆகவே நாங்க ஒருங்கிணை சமன்பாடு வழியில் எடுத்தோம்னு சொன்னா நான் எல்லாத்தையும் அங்கால கொண்டு போய் நான் எழுதுறேன். ஆகவே 8 I1 சக இதுல 8 இருக்கு I2 சக 18 I2 சமன் 60. இதுல நாங்க தேவையான 4ஆல பிரிச்சு விட்டா 2 I1 சக, இதுல 4ஆல பிரிக்க முடியாது, 2ஆல பிரிக்கலாம் நினைக்கிறேன். 2ஆல பிரிச்சு விட்டா 4 I1 சக 9 I2 சமன் 30. இது இரண்டாவது சமன்பாடு. ஆகவே நான் முதலாவது சுற்றுக்கு கிரிக்கோஃபின் விதியை பயன்படுத்தி ஒரு சமன்பாடு எடுத்திருக்கேன். அதே போல இரண்டாவது சுற்று, இந்த சுற்று நான் வலஞ்சுழியா அளக்கிறேன். நீங்க இடஞ்சுழியா எடுக்கலாம், அது உங்களோட விருப்பம், அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து நீங்க வலஞ்சுழியா இடஞ்சுழியா எடுத்துக்கொள்ள. நான் வலஞ்சுழியா எடுத்துக்கொண்டிருக்கேன். ஆகவே நான் இரண்டாவது சுற்றுக்கு கிரிக்கோஃபின் சுற்று விதியை பயன்படுத்தக்குள்ள இங்க என்ன BEEF FCACB அவ்வளவு அடுத்த ஒரு ஆட கூட்டினா 0 சமமா இருக்கும். BE சக BEF சக BCD என்ன CF FC சக BCB is equal to மொத்த ஒவ்வொன்றும் 14 பக்கத்திலையும் இருக்கும். ஆனா இதுல அழுத்தம் இருக்காதுன்னா தடையற்ற கம்பி. ஆகவே அழுத்தம் 0 போட போறோம். ஆகவே இங்க இருந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இங்க அழுத்தம் கூட இங்க அழுத்தம் குறையும். ஈல இருந்து பிஏ கழிக்கக்குள்ள மைனஸ் வரும். ஆகவே மைனஸ் I1 தர 4 I1 தர 4. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இங்க அழுத்தம் குறையும், இங்க அழுத்தம் குறையினா
கரண்ட் இப்படி தான் போகுது. ஆகவே மைனஸ் I1 தர 2. இங்க பாத்தீங்கன்னா இதுக்குள்ள அழுத்தம் இருக்கா கரையேற்ற கம்பி. இங்க பார்த்தோம்னு சொன்னா B ல இருந்து B ல இருந்து C கழிக்கணும். B ல அழுத்தம் கூட இருக்கு, இதுல அழுத்தம் குறைய இருக்கும். ஆகவே பிளஸ் 10 தர I2 0. இதை சுருக்கி எடுத்தோம்னு சொன்னா 2 6 மைனஸ் 6 I1 சக 10 I2 சமன் 0. ஆகவே நாங்க அங்கால கொண்டு போனா, நான் இதை இங்கால கொண்டு போனா 6 I1 சமன் 10 I2. ஆகவே I1 சமன் 10 6 I2 இது சமன் 5 3 I2 இது மூன்றாவது சமன்பாடு. ஆகவே நான் இப்ப என்ன செய்ய போறேன், இந்த I1 இந்த சமன்பாடுல அதாவது இரண்டாவது சமன்பாடுல I1 பதிலாக பிரதியிட்டு நாங்க ஒவ்வொரு முடிவும் எடுக்க போறோம். ஆகவே நான் பிரதியிட்டேன்னு சொன்னா 2ல பிரதியிட்டா 2ல் பிரதியிட்டால் என்ன 4 I1 4 தர 5 3 I2 சக 9 I2 சமன் 30. ஆகவே 12 I2 இங்க 9 I2. ஆகவே நான் கோமசி எடுத்து பெருக்கினேன்னு சொன்னா இதுல 20 27 நேரடியா செய்கிறேன். ஆகவே 20 I2 சக 27 I2 சமன் 90. ஆகவே I2 சமன் 90 கீழ் 47 இது சமன். ஆகவே 1.91 ஆம்பியர். நான் 2 தசமாத்துல இருக்கேன். இதை நான் மீண்டும் முதலாவது சமன்பாடுல இரண்டாவது சமன்பாடுல அல்லது மூன்றாவது சமன்பாடுல பிரதியிட்டு I1 நாங்க கணிக்க போறோம். ஆகவே I1 சமன் 5 3 I2. ஆகவே நாம் பிரதியிட போறோம். I1 சமன் 5 3 I2க்கு 1.91 1.91. ஆகவே இங்க சுருக்கினா 5 45 5 போட்டு 4 மிச்சம் 9 9.55 3 இதை சுருக்கிங்கன்னு சொன்னா 3.18 ஆம்பியர். ஆகவே I1 வந்து 3.18 ஆம்பியர். ஆகவே கேள்வி முதலாவது கேள்வி 10 ஓம் தடையுடன் சொல்லிங்கன்னா I1 I2 தான் கேள்வி. ஆகவே I2 சமன் நமக்கு முதல் கண்டுத்தம் 1.91 ஆம்பியர். ஆகவே முதலாவது கேள்வி ஏன்னா 10 ஓம் தான், இந்த 10 ஓம்க்குள்ளார I2 என்ற மின்னோட்டம் தான் போகுது. ஆகவே I2 சமன் 1.91 ஆம்பியர். இரண்டாவது வினா, வோல்ட்மானியின் வாசிப்பு யாது? அதாவது வோல்ட்மானியின் வாசிப்பு கேள்வி. இந்த வோல்ட்மானியின் வாசிப்பு இந்த தடைக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாட்டுக்கு சமம். நான் இந்த தடை 2 ஓம் தடைக்கு V சமன் IR போட போறேன். V சமன் IR I1 தெரியும் கண்டிருக்கோம், நாங்க 3.18. ஆகவே என்ன 2 ஓம் தடைக்கு V சமன் IR பயன்படுத்த போறோம். ஆகவே V சமன் I வந்து 3.18 தர R வந்து 2. ஆகவே பெருக்கினீங்கன்னு சொன்னா 16 1 மிச்சம் 3.6 வோல்ட். ஆகவே இது குறுக்கல் அழுத்த வேறுபாடு 6.36 வோல்ட். மூன்றாவது வினா, 2 ஓம் இனால் விரயமாக்கப்படும் வலு யாது? அதாவது இந்த 2 ஓம் தடையினால் விரயமாக்கப்படும் வலு கேள்வி. வலு எங்களுக்கு கூட நீங்க விரும்புறதுல P சமன் IR போடலாம், P சமன் VI போடலாம், அல்லது P சமன் I வர்க்க மாற போடலாம். எல்லாம் தெரியும். ஆகவே நாங்க விரும்பினது போடலாம். ஆகவே நான் P சமன் I வர்க்கம் R போட போறேன், அல்லது P சமன் VI போடும். ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. வேல்யூ சமன் P சமன் VI. V எனக்கு தெரியாத குறுக்கல் அழுத்த வேறுபாடு 6.36 தர I1 என்ன 3.1. ஆகவே சுருக்கினா வந்து 20.22 வாட். நான் 2 சமத்தை கொடுத்திருக்கேன். 20.22 வரும். 20.22 வாட். மூன்றாவது கட்டுரை வினா, பகுதி A, இழைமின் விளக்கொன்றில்
4 வோல்ட் 2 வாட் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாவது வினா மேலே காட்டப்பட்டுள்ளவாறு குறிப்பிடப்பட்டிருப்பதனால் கருதப்படுவது யார்? அதாவது ஒரு இழை மின் விளக்குல 4 வோல்ட் 2 வாட் என்று குறிப்பிடப்பட்டிருக்காங்க. 4 வோல்ட் 2 வாட் என குறிப்பிடப்படலாம். இதன் என்ன இதுல கருத்து என்ன கேள்வி. இதுல கருத்து என்ன சொன்னா 4 வோல்ட் அழுத்த வேறுபாடு கொடுக்கக்குள்ள அந்த மின் விளக்கால 2 வாட் வலு விரயமாக்கப்படும். வலு விரயம் கட்டாயம் நீங்க சொல்ல வேண்டும். ஆகவே இதன் விடை 4 வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டில் 2 வாட் வலு விரயமாகும். இரண்டாவது வினா இந்த இழை மின் விளக்கு குறித்த பிரகாசத்துடன் ஒளிரும் போது இழையின் தடை என்னவாக இருக்கும்? அதாவது 4 வோல்ட் 2 வாட் என்ற வீதத்தில ஒளிரக்குள்ள தடை என்னன்னு கேள்வி. வலு தந்திருக்கு, அழுத்த வேறுபாடு வந்திருக்கு, தடை கேள்வி. வலு அழுத்த வேறுபாடு தடை சம்பந்தப்பட்ட சமன்பாடுகளுக்கு தெரியும். 3 சமன்பாடுகளுக்கு P சமன் I வர்க்கம் R, P சமன் V வர்க்கத்தின் R, P சமன் VI. இந்த 3 சமன்பாடு வலுக்குரியது இருக்கு. ஆகவே நாங்க இந்த 3 சம்பந்தப்பட்டது P சமன் V வர்க்கத்தின் R. ஆகவே R சமன் V வர்க்கத்தின் P. V வர்க்கம் 4 தர 4 ஓவர் வலு 2 சுருக்கினா ஆகவே 8 ஓம். ஆகவே தடை 8 ஓம். பகுதி B மின்னியக்க விசை 6 வோல்ட் ஆக உள்ள புறக்கணிக்கத்தக்க அகத்தடையை கொண்ட நேரோட்ட வழங்கி ஒன்று 8 ஓம் 16 ஓம் தடைகள் 2 இலட்சியமானி ஒன்றும் ஆகியன ஒரு மாணவனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. முதலாவது வினா மேற்குறித்த இரு தடைகளையும் நேரோட்ட வளங்களையும் பயன்படுத்தி அழுத்தத்தை குறைப்பதற்காக பயன்படுத்தப்படும் அழுத்த பிரிகை சுற்றொன்றினை அமைக்கும் விதத்தை சுற்று வரிப்படம் மூலம் காட்டுக. அதாவது 2 தடை ஒரு நேரோட்ட வழங்கி, அதாவது பேட்டரி வந்திருக்காங்க, அழுத்த பிரிகை சுற்று. அப்ப அழுத்த பிரிகை சுற்றுன்னு சொன்னா 2 தடையை வச்சுக்கொண்டு அழுத்த பிரிகை சுற்றுன்னு சொன்னால் அதுல தடை சமாந்தரமாக தொடுத்தாக இருந்தால் அழுத்தம் பிரியாது. ஏன்னு சொன்னா சமாந்தரமாக தொடுக்கப்பட தடைகளுக்கு குறிக்குள்ள அழுத்த வேறுபாடு சமனா இருக்கும். அவை நாங்கள் அழுத்தத்தை பிரிக்க முடியாது. அவை 2 தடையுமா தொடராக இணைத்தால் மாத்திரம் நாங்க அந்த அழுத்தத்தை குறைக்க முடியும், குறைச்சி பிரிச்செடுக்க முடியும். ஆகவே நான் இந்த படத்தை இப்படி வரைகிறேன். ஆகவே இதுதான் இந்த அழுத்த பிரிக்கக்கூடிய ஒரு சுற்று. இது 8 ஓம், இது 16 ஓம். நீங்க எந்த இது 6 வோல்ட் இது குறுக்கே அளந்தீங்கன்னு சொன்னா என்ன, இது குறுக்கே எது குறுக்கே அளந்தீங்கன்னா விரும்பினது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற வகையில என்ன செய்யலாம், நாங்க அழுத்தத்தை பிரிச்சு கொள்ள இயலும். இது குறுக்கே எங்களுக்கு தேவைன்னு சொன்னா குறைந்த அழுத்தமும், இது குறுக்கே எடுத்தீங்கன்னு சொன்னா இதை விட கூடிய அழுத்தமும் கிடைக்கும். ஏண்டா P சமன் IR. ஆகவே தடை கூட, ஆகவே இதுல அழுத்தம் கூட இருக்கும் இந்த சுற்றை பொறுத்தளவு. ஆகவே இதுதான் விடை. இரண்டாவது வினா அத்தடைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசத்தை கணிக்க. ஆகவே தடைகளுக்கு குறுக்கே அழுத்த வித்தியாசமா, ஆகவே இது I என்ற மின்னோட்டம் போகும்னு சொன்னா இதுக்குள்ளாலையும் I என்ற மின்னோட்டம் தான் போகும். ஏன்னா இது தொடராக நினைச்சிருக்க I என்ற மின்னோட்டம் தான் போகும். ஆகவே நாங்க இது 2 குறுக்கே அழுத்த வேறுபாடு V என்று எடுத்தோம்னு சொன்னால், இது குறுக்கே அழுத்த வேறுபாடு V2 என்று சொன்னால் 2 கூட்டுத்தொகை 6க்கு சமமா இருக்கும். 2 இந்த தடை இந்த தடை கூட்டினா 6க்கு சமமா இருக்கும். அதுல இருந்து நாங்க சில ஐயை கண்டு ஒவ்வொரு அழுத்தத்தை காணலாம். ஆகவே நான் V1 சக V2 சமன் 6. ஆகவே V என்ன 1 5 8 சக 5 16 சமன் 6. ஆகவே 24 I சமன் 6. ஆகவே I சமன் 6 × 24 சுருக்கிற 1 × 4 0.25 ஆம்பியர். 0.25 ஆம்பியர். சில சமான தடை கண்டும் காணுவாங்க. நான் இப்படித்தான் காணுவேன். எனக்கு என்னோட படிக்கிற மாணவர்களுக்கு தெரியும் ஏன் நான் இப்படி பிரிச்சிங்கன்றது. இப்படி நீங்க பிரிச்சு எழுதி பழகினீங்கன்னு சொன்னா எந்த கேள்வியை செய்யக்கூடியதா இருக்கும். அப்ப இதுக்கு நீங்க விரும்பினா சமான தடை கண்டும் சரியான எடுக்கலாம். பிள்ளை நாங்க இந்த முறையில இங்க பழகி கொண்டீங்கன்னா பெரிய கேள்வி செய்யக்குள்ள ஈஸியா இருக்கு.
ஆகவே குறுக்கே உள்ள அழுத்தம் தான் கேள்வி, அழுத்த வேறுபாடு. ஆகவே இது குறுக்கில் அழுத்தோட V1, V1 சமன் IR, I என்ன 0.25 தர, R வந்து 8. ஆகவே இது சமன் 2 வோல்ட். ஆகவே இது 2 சொன்னா இது 4 இருக்கு, நீங்க கணிக்கிறதுல நேரடியா போடலாம். ஆகவே V2 சமன் 4 வோல்ட். ஆகவே இதுக்குள்ள 2, இது 4 வோல்ட். இதுதான் கேட்டிருக்காங்க. ஆகவே 2,4 வோல்ட். மூன்றாவது வினா, அத்தடைகளுக்கு குறுக்கே இலட்சிய வோல்ட்மானியை தொடுப்பின் கிடைக்கும் வாசிப்புகள் யாவை? இது குறுக்கே வோல்ட்மானியை இணைக்காங்க, கிடைக்கிற வாசிப்பு இலட்சிய வோல்ட்மானியன்றதால எங்களுக்கு இது குறுக்கில் அழுத்த வேறுபாடு தான் காட்டும். ஏன்னா அது தடை உயர் தடை என்று நாங்கள் எடுக்கோம் இலட்சிய வோல்ட்மானிக்கு. ஆகவே இது குறுக்கே இணைக்கும் போது 4 வோல்ட்டையும் 8 ஓம்க்கு குறுக்கே இணைக்கும் போது 2 வோல்ட்டையும் காட்டும். அதே அழுத்த வேறுபாடு காட்டும். ஆகவே விடை 2 வோல்ட், 4 வோல்ட்.